2012ஆம் வருஷம் வந்த சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள் ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா 12-12-12 அப்படிங்கிற சிறப்பான தேதியில் அந்த பிறந்தநாள் வந்தது தான். சாதாரணமாகவே சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாளை அவரோட ரசிகர்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. இப்படி ஒரு சிறப்புன்னா கேட்கவே வேண்டாம். அதை முன்னிட்டு உருவான ஒரு பாடல் தான் இப்போ பார்த்தது. இதை உருவாக்கினவர் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ரஜினிகாந்தோட பர்த்டேன்னு சொல்லும்போது ஐ வாஸ் திங்கிங் ஒரு ஆல்பம், ப்ரைவேட் ஆல்பம்ஸ் இல்லாத போது ஏன் ஒரு ஆல்பமாக இருக்கக்கூடாது? ஏன்னா ரஜினிகாந்த் சாருக்கு வந்து நிறையா ஆட்டோபயோகிராஃபி நிறையா எழுதியிருக்காங்க, புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அவரை பற்றினா. பட் தெர் இஸ் நோ மியூசிக். சார்னாலே அந்த குத்துப்பாட்டு தான், வந்தேண்டா ஆட்டோக்காரன், அந்த மாதிரி சில பாடல்கள். ஸோ அதில் வந்து என்னோட ஆல்பமில் ஏன் அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் 2 சாங் பண்ணேன். ஒன்று வந்து இளைஞனே கலைஞனே, அது ஒரு வீடியோ ஷூட் பண்ணி சாரோட பர்த்டே அன்றைக்கி லதா மேடம்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் காப்பி கொடுத்துட்டேன். ஸோ செகண்ட் மீன் இந்த 1.5 இயர்ஸில் வந்து இன்னொரு சாங் பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ட்டு. ஏன்னா சாரோட க்ரேஸே அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஏர்லி மார்னிங் பீப்பிளோட 3 மணிக்கு போய் படம் பார்க்குறது. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்காங்க, நானே 3 மணிக்கு தான் போய் பார்த்தேன் எந்திரன் காலங்காத்தால். ஸோ அந்த க்ரேஸ் கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் வந்து லைக் இன்னும் ஒரு மியூசிக் ஆல்பம்னா இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கும்போது தான் இந்த சாங்கு வந்து இந்த கோச்சைனர் மூவி வேறு கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தால ஃபேன்ஸுக்கு வந்து இந்த டைமில் இந்த சாங் கொடுத்தா இட் வில் பி அ கம்பேக். ஏன்னா என்ன சொல்கிறதுன்னா, தே வில் திங்க் தே கேன் என்ஜாய் திஸ் சாங்.